உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். கிறிஸ்தவ மக்கள் மீது மதவெறி தாக்குதல் நடத்திய சங்கி கும்பலை கண்டித்து விழுப்புரம் மாவட்டம் காணையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் விழுப்புரம் சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளர் பெரியார் மற்றும் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளர் காணை பலவன் ஆகியோர் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளரும் விழுப்புரம் தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினருமான துரை ரவிக்குமார் கலந்து கொண்டு கண்டன உரை நிகழ்த்தினார். இந்நிகழ்வில் ஒழுங்கு நடவடிக்கை குழு மாநில துணை செயலாளர் வழக்கறிஞர் சேரலாதன், மகளிர் விடுதலை இயக்க மாநில செயலாளர் வேல் பழனியம்மா, மண்டல செயலாளர் வழக்கறிஞர் திலீபன், மண்டல துணை செயலாளர் ஆதி தமிழன், மாவட்ட செய்தி தொடர்பாளர் தமிழேந்தி, ஒன்றிய செயலாளர்கள் அறிவன், ஆசை தம்பி, சங்க தமிழன், தங்க ஜெயச்சந்திரன், கிட்டு முருகவேல், நகர செயலாளர் ரணிகன், சந்தர், மாவட்ட அமைப்பாளர் நந்தா நீலமேகன், மகளிர் விடுதலை இயக்க மாவட்ட பொறுப்பாளர்கள் அழகம்மா, மாலதி, பத்மா, பிரபு வலவன், ஒன்றிய முக்கிய பொறுப்பாளர்கள் அரியூர் ஜெகன், கஞ்சனூர் சதீஷ் குமார், பனமலை ஆதி, தொலிதோமனே, கருங்காலிப்பட்டு திருமால், வீரமுட்சங்கர், கங்கனூர் சுந்தர், சரவணன், சிறுத்தை மணி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இந்த பகுதியிலே நீண்ட நெடுங்காலமாக தலைவர் அவர்களுடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில் கொள்கை மாறாமல் எந்த சமரசமும் செய்து கொள்ளாமல் களப்பணியாற்றிய தோழர்தான் காணை பலவன். விடுதலை சிறுத்தைகள் கட்சி களப்பணியாற்றுகிற கடைகோடி தொண்டருக்கான கட்சி, அவருடைய உழைப்பை அங்கீகரிக்கிற கட்சி என்பதை உறுதி செய்யும் விதமாக இன்றைக்கு இந்தியாவிலே எந்த கட்சியும் செய்யாத சாதனையாக ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் ஒரு மாவட்ட செயலாளரை 234 மாவட்ட செயலாளர்களை நியமித்து தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல இந்தியாவுடைய அரசியல் கட்சிகளுக்கே வழிகாட்டி இருக்கின்றார் நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள். கட்சி அதிகாரங்களை பகிர்ந்தளித்து அவர் செய்திருக்கின்ற சாதனை எதிர்காலத்திலே மற்ற கட்சிகளாலும் பின்பற்றப்படும். முதலிலே வருவாய் மாவட்டங்களை பிரித்து கட்சி மாவட்டங்களாக அறிவித்தது விடுதலை சிறுத்தைகள் தான். அதை இன்றைக்கு மிகப்பெரிய கட்சிகளும் பின்பற்றுகிறார்கள். அதுபோல இன்றைக்கு சட்டமன்ற தொகுதி ஒவ்வொன்றும் ஒரு கட்சி மாவட்டம் என்று அறிவித்திருக்கிற நம்முடைய தலைவருடைய இந்த முன்னுதாரணத்தை மிக விரைவிலேயே மற்ற கட்சிகளும் பின்பற்றுவார்கள். அந்த விதத்திலே இந்த வாய்ப்பை பெற்றிருக்கிற காணை வளவன் தான் பொறுப்பேற்றதோ முதல்ல தனக்கு விளம்பரம் தேடிக்கொள்ளாமல் மக்களுடைய பிரச்சனைகளுக்கு தலைவர் எழுச்சி தமிழர்களுடைய வழிகாட்டுதல் அடிப்படையில் இன்றைக்கு இந்த ஒரு ஆர்ப்பாட்டத்தை மிக சிறப்பாக இந்த காணை பகுதியில் ஒருங்கிணைத்திருக்கின்றார். அவரை நான் பாராட்டுகின்றேன். இது அவருடைய அரசியல் உறுதிப்பாட்டை காட்டுகிறது. இதுதான் இன்றைக்கு மற்ற கட்சிகளிலிருந்து விடுதலை சிறுத்தைகளை வேறுபடுத்துகிற அம்சம். இங்கே பொறுப்புக்கு வருகிறவர்கள் இதை ஒரு பதவியாக கருதி, பவிஷாக கருதி, பெருமையாக கருதி அதை வைத்து விளம்பரம் தேடிக்கொள்வதோ பிழைப்பு நடத்துவதோ கிடையாது.
இது மக்களுக்கு தொண்டாற்ற கிடைத்த வாய்ப்பு என்று கருதி தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களுடைய வழிகாட்டுதலிலே இன்றைக்கு அரசியல் பிரச்சனைகளை முன்னெடுக்கிறார். 100 நாள் வேலை திட்டத்தை கண்டித்து இந்தியா முழுவதும் போராட்டங்கள் நடைபெறுகின்றன. இந்தியாவினுடைய பிரதானமான எதிர்கட்சி காங்கிரஸ் கட்சி 10ஆம் தேதி தான் ஆர்ப்பாட்டத்தை நடத்தப் போவதாக அறிவித்திருக்கிறது. ஆனால் 2 மாதங்களுக்கு முன்பே இந்த 100 நாள் வேலை திட்டத்தை நிறுத்தாதே என்று விழுப்புரம் மாவட்டத்தில் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் ஆர்ப்பாட்டங்களை நடத்தி இந்த நாட்டை எச்சரித்த கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அந்த விதத்திலே இந்த நாட்டிலே நடக்கப் போகிற பேராபத்துகளை முன்கூட்டியே மக்களுக்கு உணர்த்தக்கூடிய எச்சரிக்கக்கூடிய அரசியல் வலிமை வாய்ந்த அரசியல் ஆற்றல் வாய்ந்த தலைவராக நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் இருக்கிறார். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளராக பொறுப்பேற்றுள்ள தாமு இணையப்பன் சீர்காழி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள புரட்சியாளர் அம்பேத்கர் சிலை மற்றும் தந்தை பெரியார் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இந்நிகழ்ச்சியில் மாநில அமைப்பு செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் நாசர், மண்டல செயலாளர் ஹரிபழகன், நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் கதிர்வெளவன், முன்னாள் மண்டல செயலாளர் வேலு குணவேந்தன், மாவட்ட செய்தி தொடர்பாளர் தேவா, கிறிஸ்தவ சமூக நீதி பேரவை மாநில துணை செயலாளர் தலித் தாஸ், நகர செயலாளர் தம்பி, இனிய தமிழன், கிறிஸ்தவ சமூக நீதி பேரவை மாவட்ட அமைப்பாளர் ஆசை தம்பி, அரசு ஊழியர் ஐக்கிய பேரவை மாவட்ட துணை அமைப்பாளர் உலக கனிவண்ணன், இஸ்லாமிய ஜனநாயக பேரவை மாவட்ட அமைப்பாளர் பஷீர் அகமது உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மீண்டும் எனக்கு எழுச்சி தமிழர் அவர்கள் 2ஆம் முறையாக மாவட்ட செயலாளர் பொறுப்பு வழங்கி எனக்கு அங்கீகாரம் கொடுத்துள்ளார். எழுச்சி தமிழர் அவர்கள் நினைத்ததை போல் உண்மையாக எழுச்சி தமிழர் அவர்களுக்கு பணியாற்றுவேன் என உறுதியளித்து வருகை தந்த அனைத்து நிலை தோழர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கு தமிழ்நாடு அரசியலிலே ஒரு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய இயக்கம் என்று சொன்னால் அது விடுதலை சிறுத்தைகள் கட்சிதான். ஏனென்று சொன்னால் எத்தனை அணிகளை உருவாக்கி கட்சியை விரிவுபடுத்துகின்ற வகையில் உருவாக்கியது, மக்கள் பணி செய்கின்றதற்கு நிர்வாகிகளை நியமித்தது நம்முடைய எழுச்சி தமிழர் அவர்கள் தான். அதைத் தொடர்ந்து இன்றைக்கு மாவட்டம் தோறும், அதாவது தொகுதி தோறும் மாவட்டமாக ஆக்கி அதற்கு நிர்வாகம் போட்டிருப்பதை பார்த்து இன்றைக்கு அரசியல் கட்சிகள் எல்லாம் மூக்கின் மேல் விரல் வைக்கிறார்கள். இவருக்கு எப்படி இப்படிப்பட்ட ஒரு ஆலோசனை எல்லாம் யார் தருகிறார் என்று கேட்கிறார்கள். ஆனால் உலகத்திற்கு ஆலோசனை சொல்லக்கூடிய தலைவர் நம்முடைய எழுச்சி தமிழர். இன்றைக்கு ஒவ்வொரு தேர்தலையும் மிக எளிதாக சந்திக்கின்ற அளவில் இன்றைக்கு ஒவ்வொரு தொகுதிக்கும் மாவட்ட செயலாளராக நியமித்து இன்றைக்கு நம்முடைய சீர்காழி தொகுதிக்கு தாமு இனியன் அவர்களை நியமித்திருக்கிறார். அவரை நாங்கள் போட்டுகின்றோம், அவரை வாழ்த்துகின்றோம். அவருடைய பணி மிக சிறப்பாக இருக்க வேண்டும், தலைவர் எழுச்சி தமிழருடைய கருத்தை வலுப்படுத்துவதாக இருக்க வேண்டும் என்று கேட்டு வாய்ப்பு கிடைத்து நன்றி நடைபெறுகிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் செங்கல்பட்டு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட 10வது வார்டு பகுதியை சேர்ந்த தீபக் மற்றும் நகர இளைஞரணி அமைப்பாளர் சுரேஷ்குமார் ஆகியோர்களின் முன்னிலையில் செங்கல்பட்டு நகர செயலாளர் வழக்கறிஞர் ரவீந்திரன் தலைமையில் 30க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் தங்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இணைத்துக் கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் தொகுதி புதிய மாவட்ட செயலாளர் வளர்மதி ஆர்ப்பாக்கம் கிராமத்திற்கு வந்த தமிழ்நாடு துணை சபாநாயகர் கு பிச்சாண்டியை நேரில் சந்தித்து அவருடன் இணைந்து அப்பகுதியில் உள்ள புரட்சியாளர் அம்பேத்கர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இந்நிகழ்ச்சியில் சிறுத்தைகள் கட்சியின் அரசு ஊழியர் ஐக்கிய பேரவை மாவட்ட துணைத் தலைவர் கு ராஜகோபால், விவசாய பாதுகாப்பு மாவட்ட அமைப்பாளர் க முனுசாமி, மகளிரணி ஒன்றிய செயலாளர் வள்ளி முனுசாமி, துணை செயலாளர் சித்ரா, நிர்வாகிகள் ஏழுமலை, வெங்கடேசன், சூர்யா, மணிகண்டன், மணிராஜ், விஜயராஜ், அன்பு, இளவரசன், தமிழியன், சென்ராசு ஆகியோர் கலந்து கொண்டனர்.
விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் புதிய மாவட்ட செயலாளர்கள் மற்றும் மகளிர் விடுதலை இயக்க மாநில துணை செயலாளர் ஆகியோர் நாகர்கோவிலில் உள்ள புரட்சியாளர் அம்பேத்கர், காமராஜர் மற்றும் பெரியார் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இந்நிகழ்வில் நாகர்கோவில் மாநகர தொகுதி மாவட்ட செயலாளர் மருத்துவர் ஷேக் முகமது, குளச்சல் தொகுதி மாவட்ட செயலாளர் சுபாஷ், கிளையூர் தொகுதி மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் ஷிபு, கன்னியாகுமரி தொகுதி மாவட்ட செயலாளர் கோபி பேரறிவாளன், பத்மநாபபுரம் தொகுதி மாவட்ட செயலாளர் மேசியா, வெலவங்கோடு தொகுதி மாவட்ட செயலாளர் தேவகி, மகளிர் விடுதலை இயக்க மாநில செயலாளர் கலைச்செல்வி, கன்னியாகுமரி மண்டல செயலாளர் பாஸ்கர் பகலவன், துணை செயலாளர்கள் திருமாவேந்தன், மாத்தூர் ஜெயன், டேவிட், மேரி ஆகியோர் கலந்து கொண்டனர். தமிழகம் எங்கிலும் எழுச்சி தமிழர்களுடைய மறுசீரமைப்பு பணிகள் சிறப்பை நடந்து கொண்டிருக்கின்ற நிலையில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் முதற்கட்டமாக எழுச்சி தமிழர் அவர்கள் மண்டல செயலாளர், மண்டல துணை செயலாளர்களை நியமித்துள்ளார். அதனுடைய அடுத்த கட்டமாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள 6 மாவட்டங்களுக்கும் மாவட்ட செயலாளர்களை நியமித்துள்ளார். அதில் கன்னியாகுமரி கிழக்கு மாவட்டத்தில் ஏற்கனவே பணியாற்றி கொண்டிருந்த அண்ணன் கோபி பேரறிவாளன் அவர்களும், மாநகர மாவட்டத்தில் புதியதாக தோழர் ஷேக் முகமது அவர்களும், குளச்சல் தொகுதியில் புதியதாக தோழர் சுபாஷ் அவர்களும், கிள்ளியூர் தொகுதியில் புதியதாக வழக்கறிஞர் அருமை சகோதரர் சிபு அவர்களும், விளவங்கோடு தொகுதியில் ஏற்கனவே பணியாற்றி கொண்டிருந்த சகோதரி ஏதவி அவர்களும், சிறப்பாக இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் பத்மநாபபுரம் தொகுதியில் சகோதரர் மேசியா அவர்களும் ஏற்கனவே பணியாற்றி கொண்டிருந்த நிலையில் அவர்களுடைய பணி தொடர எழுச்சி தமிழர் 6 மாவட்ட செயலாளர்களை கன்னியாகுமரி மாவட்டத்தில் நியமித்திருக்கிறார். மகளிர் விடுதலை இயக்கத்தினுடைய மாநில செயலாளராக விருதுநகர், தென்காசி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களுக்கு மாநில செயலாளராக கலைச்செல்வி ஆகிய என்னையும் நியமித்துள்ளார். எழுச்சி தமிழரினுடைய இந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாக நாங்கள் பொறுப்பேற்று இருக்கிற ஒவ்வொருவரும் எங்களுடைய பணியை உண்மையாகவும் சிறப்பாகவும் இனிதே செய்வோம் என்றும் வருகிற 2026ஆம் தேர்தலில் எழுச்சி தமிழரினுடைய கரங்களை வலுப்படுத்துவோம். நாங்கள் இறுதி வரை எழுச்சி தமிழருக்கு உண்மையாகவும் உயர்வாகவும் உழைப்போம் என்பதை கூறி இந்த நேரத்தில் எழுச்சி தமிழர் அறிவித்த பொறுப்பிற்காக இந்த நேரத்தில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுக்கு அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து இருக்கிற அனைத்து சிலைகளுக்கும் இந்த நேரத்தில் மாலை அணிவிக்கிறோம். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் சட்டமன்ற தொகுதிக்கு புதிய மாவட்ட செயலாளராக பொறுப்பேற்றுள்ள குமரேசன் தலைமையில் கட்சி நிர்வாகிகள் புதிய பேருந்து நிலையத்திலிருந்து புரட்சியாளர் அம்பேத்கர் சிலை வரை பேரணியாக சென்று புரட்சியாளர் அம்பேத்கர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து வீர வணக்கம் செலுத்தினர். இதில் கருத்தியல் பரப்புரை மாநில செயலாளர் சிவசெல்ல பாண்டியன், மண்டல செயலாளர் வழக்கறிஞர் சந்திரன், மண்டல துணை செயலாளர் தமிழ்ச்செல்வன், ஒன்றிய செயலாளர்கள் கல்லப்பாடி தமிழரசன், சரவணன், வெங்கடேசன், கிரி, தொண்டரணி மாவட்ட அமைப்பாளர் ராஜேஷ், பெர்னாம்பட்டு நகரம் வேதாச்சலம் ரூபன், பிரதீப், சங்கர், சிவகுமார், ஏழுமலை, பிரவீன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். குமரேசன், குடியாத்தம் சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளர், எழுச்சி தமிழர் புரட்சியாளர் அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் 234 மாவட்ட செயலாளர்களை நியமித்து புதிய சாதனை புரிந்துள்ளார். அதனைத் தொடர்ந்து எங்கள் பணியை இன்று முதல் துவங்கி குடியாத்தம் சட்டமன்ற தொகுதியில் உட்பட்ட நிர்வாகிகள் அனைவரும் புரட்சியாளர் அவர்களுக்கு மரியாதை செலுத்தியிருக்கிறோம். எழுச்சி தமிழர் அவர்களுக்கு குடியாத்தம் சட்டமன்ற தொகுதி சார்பாக எங்களோட நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். என் பெயர் சிவ செல்லப்பாண்டியன். எழுச்சி தமிழர் அவர்களால் மாநில கருத்தியல் பொறுப்பு செயலாளராக என்னை அறிவித்து இன்று தலைவர் அவர்களுக்கு நன்றி கூறும் வகையில் குடியாத்தம் சட்டமன்ற மாவட்டத்திற்குட்பட்ட அனைத்து நிர்வாகிகளையும் ஒருங்கிணைத்து மண்டல செயலாளர், மண்டல துணை செயலாளர், மாவட்ட செயலாளர் மற்றும் நகர செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்களெல்லாம் ஒருங்கிணைந்து எழுச்சி தமிழர் வழியில் இன்று நம்மையெல்லாம் மனிதனாகிய மகத்தான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுக்கு மாலை அணிவித்து சிறப்பு செய்து அதன் அடிப்படையில் இன்று நாங்கள் ஒன்று கூடி தலைவர்களுக்கு நன்றியை தெரிவித்து வருகிறோம். அதோடு தலைவர் அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இன்று தவிர்க்க முடியாத
ஒரு இயக்கமாக மாறியுள்ளது. தமிழகத்தை தாண்டி இந்தியா முழுவதும் இன்று தலைவர் அவர்கள் தீர்மானிக்கின்ற அந்த செயல் திட்டம்தான் வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதையும் நாம் இந்த நேரத்தில் பதிவாகி கொண்டு அந்த அடிப்படையில் விடுதலை சிறுத்தை இயக்கத்தை கிராமங்கள் தோறும் கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற அடிப்படையில் ஜனநாயகத்தின் அடிப்படையில் அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் அனைத்து தோழர்களுக்கும் பல்வேறு பொறுப்புகளை பிரித்து வழங்கி களத்தில் கள போராளிகளாய் இறக்கி சமூக விடுதலைக்காகவும் சனாதன அந்த குரலை வேறறுப்பதற்காகவும் புதிய நிர்வாகிகளை உருவாகியிருக்கிறார். அதன் அடிப்படையில் தலைவர் வழிகாட்டுகின்ற அந்த அடிப்படையில் சனாதனத்தை வேறறுப்பதற்கும் ஜனநாயகத்தை வென்றெடுப்பதற்கும் நாங்கள் உறுதுணைய தலைவரின் வழிகாட்டியின் பேரில் களப்பணி ஆற்றுவோம் என்று இந்த நேரத்தில் தலைவருக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். செங்கல்பட்டு சட்டமன்ற தொகுதி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் தென்னப்பன் தலைமையில் மறைமலை நகரில் உள்ள கட்சி அலுவலகத்தில் மாவட்ட செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் ஒன்றிய நகர எல்லை வரையறை குறித்து பொங்கல் விழா நிகழ்ச்சி நடத்துவது குறித்தும் தமிழக அரசு பட்டா வழங்க கோரி ஆணை பிறப்பித்தும் இதுவரையில் பட்டா வழங்காததை கண்டித்தும் வழங்கிய பட்டாக்களுக்கு கணினியில் பதிவேற்றம் செய்ய வலியுறுத்தியும் ஆர்ப்பாட்டம் நடத்துவதும் குறித்தும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இதில் சிறப்பு விருந்தினர்களாக காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதி மண்டல செயலாளர் செங்கை தமிழரசன், மண்டல துணை செயலாளர் ஆனா பெருமாள், மாவட்ட செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் அன்பு செல்வன், விடுதலை சிறுத்தைகள் நிர்வாகிகளான தம்பிராஜ், வழக்கறிஞர் குமரேசன் ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் இக்கூட்டத்தில் மறைமலை நகர செயலாளர்களான மணிமாறன், பீரா, மண்டல மாவட்ட ஒன்றிய நகர நிர்வாகிகளான ராஜ்குமார், சாந்தன், சீனிவாசன், திராவிட முரளி, பொன்னை தனரசு, அன்பழகன், சுதாகரன், குட்டி சிவா, முகிலன், மாரி, தமிழ்வன்றுமனா, தாஸ், அருள், ஆலவந்தா, ஜெயக்குமார், சரவணன், குருநாதன், பிரேமா செல்வம், ராஜேஸ்வரி, சுதாகர், பொன்னம்மாள், தாஜ் நிஷா, மணிமாறன், இளவரசன், ஆட்டோ ரவி, சீதாராமன், சிலம்பு, தமிழ்வாணன், வேலு, சசி, வழக்கறிஞர் ருத்ரா, அரவிந்த் ஆகியோர் கலந்து கொண்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பெரம்பலூர் மாவட்ட செயலாளர் கிருஷ்ணகுமார் மற்றும் மாவட்ட செய்தி தொடர்பாளர் ஆகிய அழகுமுத்து ஆகிய பொறுப்பாளர்களின் அறிமுக கூட்டம் பெரம்பலூர் புதிய பேருந்து நிலையம் ஹஸ்பண்ட் பார்ட்டி ஹாலில் முன்னாள் மாவட்ட செயலாளர் மாகச ரத்தினவேல், முன்னாள் மாவட்ட செயலாளர் தமிழ் மாணிக்கம் தலைமையில் நடைபெற்றது. இதில் நகர செயலாளர் சண்முக சுந்தரம், மண்டல செயலாளர் வழக்கறிஞர் ஸ்டாலின், மண்டல துணை செயலாளர் பெய்லனின், மாநில செயலாளர் வீர செங்கோலன், மேலாண் மண்டல செயலாளர் ஜெயதங்கதுரை, மேலிட பொறுப்பாளர் ராக்கெட்டு, நாடாளுமன்ற தொகுதி துணை செயலாளர் மன்னன், மூப்பு மாணவர் கழக அண்ணாதுரை, கல்வி பொருளாதார விழிப்புணர்வு அணி மாநில துணை செயலாளர் தமிழ்குமரன், மகளிர் விடுதலை இயக்கத்தின் மாநில துணை செயலாளர் செல்வம்பால், திருச்சி புல்லட் லாரன்ஸ், திருச்சி அன்பு செல்வன், வேப்பந்தட்டை ஒன்றிய செயலாளர்கள் வெற்றி இழகன், இடிமுழக்கம், பெரம்பலூர் ஒன்றிய செயலாளர்கள் பிச்சைப்பிள்ளை, ஆலந்தூர் ஒருங்கிணைப்பாளர்கள் பாடாலூர் ரவிக்குமார், நாட்டார்மங்கலம் தகாலம், தலுதாலை பாலு, மாவட்ட அமைப்பாளர்கள் முரசொலை, வழக்கறிஞர் அருண், வழக்கறிஞர் ஐயம் பெருமாள், வழக்கறிஞர் மணிமாறன், வழக்கறிஞர் வெங்கடேஷ், பாலன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளராக பொறுப்பேற்றுள்ள செஞ்சி சிவா காரை கிராமத்தில் அமைந்துள்ள புரட்சியாளர் அம்பேத்கர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தினார். இந்நிகழ்வில் ஒன்றிய செயலாளர் ராசாராமன், தவசீலன், ஜெயராஜ், ஒன்றிய பொருளாளர் பார்வேதன், செஞ்சி நகர பொருளாளர் வழக்கறிஞர் காமராஜ், மாவட்ட துணை அமைப்பாளர் மாக வெங்கடேசன், கணேசன், காரை நாகசாமி, வேலாயுத்தம், சாபுசி சிங்கர், செஞ்சி ஒன்றிய துணை செயலாளர்கள் துத்திப்பட்டு கோவிந்தன், கவரை சுரேஷ், மாதம்பூண்டி ராமச்சந்திரன், செஞ்சி ஒன்றிய முக்கிய நிர்வாகிகள் சோகுபம் பரசுராமன், செட்டாம்பூண்டி அர்ஜுனன், சுந்தரராஜன், ஜெயக்குமார், செஞ்சி நகர துணை செயலாளர் செந்தில், தலித் மகிழ்வரசு, ஹரிக்குமார், ஸ்டியோ பாபு, சுபாஷ், பொன்னின் செந்தில், கொடலூர் அறிவழகன், காரை சத்தியன், ராஜலிங்கம், யுவராஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளராக பொறுப்பேற்றுள்ள செஞ்சி சிவா அனந்தபுரம் பேரூராட்சியில் உள்ள புரட்சியாளர் அம்பேத்கர் திருவுருவ சிலைக்கும் தந்தை பெரியார் திருவுருவ சிலைக்கும் மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தினார்.
இந்நிகழ்வில் மண்டல செயலாளர் வழக்கறிஞர் நன்மாறன், ஒன்றிய செயலாளர் ராசாராமன், தவசீலன், ஜெயராஜ், ஒன்றிய பொருளாளர் பார்வேந்தன், செஞ்சி நகர பொருளாளர் வழக்கறிஞர் காமராஜ், மாவட்ட துணை அமைப்பாளர் க வெங்கடேசன், வழக்கறிஞர் மணிப்பாங்கு, கணேசன், கல்லேரி செல்வராஜ், சாபூசி சங்கர், செஞ்சி ஒன்றிய துணை செயலாளர்கள் துத்திப்பட்டு கோவிந்தன், கவரை சுரேஷ், மாதம்பூண்டி ராமச்சந்திரன், ஒன்றிய நிர்வாகிகள் காரை நாகசாமி, சோகுப்பம் பரசுராமன், சிட்டாம்பூண்டி அர்ஜுனன், சுந்தரராஜன், ஜெயக்குமார், செஞ்சி நகர துணை செயலாளர்கள் செந்தில், தலித் மகிழ்வரசு, அரைக்குமார், ஸ்தியோ பாபு, சுபாஷ், பொன்னி செந்தில், கொடலூர் அறிவழகன், காரை வேலாயுத்தம் உள்ளிட்ட செஞ்சி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மாநில, மாவட்ட, ஒன்றிய, நகர முகாம் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இன்றைய களத்தல் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே,